ஹலோ யூஸ் வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் த அன்இன்வைட்டட். இந்த படம் ஒரு ஃபிலிப்பினோ ரிவெஞ்ச் த்ரில்லர். இந்த படத்தோட டைரக்டர் டான் விலகாஸ். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்துடலாம். இந்த படத்தோட லீட் கேரக்டர் பேர் ஏவா. அவங்க அங்கே ஒரு பர்த்டே பார்ட்டியில் அன்இன்வைட்டட் கெஸ்ட்டாக உள்ளே போகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பில்லியனியரோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான் அது. அவங்க உள்ளே என்ட்ரானவுடனே அந்த பணக்காரனோட ஒய்ஃப் அப்புறம் அந்த பணக்காரனோட பொண்ணு கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. பட் இது கூடவே இன்னொரு ஸ்டோரி நான்-லீனியராக ரிவீல் ஆகுது. அந்த ஸ்டோரியில் ஏவா அவங்களுடைய பொண்ணு அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருக்கு என்ன நடந்ததுன்றது பார்ட் பை பார்ட்டாக ரிவீல் ஆகுது. இது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் லேக் இல்லாமலே கொண்டு போகுது. அப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி நடத்தின பணக்காரனால இவங்களோட பொண்ணு அப்புறம் அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு, அதனால் இவங்க என்ன ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் நம்மளை பொறுத்தல ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் 5.9, நம்மளோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க இந்த டீம். இந்த படத்தோட கேமராமேன் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட எடிட்டிங்கும் மெயினாக சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா கிளைமேக்ஸ் தான் நம்ம இப்படி தான் ஆக போகுது நமக்கு முன்னாடியே நம்ம கெஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு தான் கிளைமேக்ஸ் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இந்த படம் ஒரு ஸ்லோவான ரிவெஞ்ச் த்ரில்லர் தான். ஆனால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஸ்டோரி டெல்லிங் பண்ணியிருக்காங்க. பட் ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் அது மாதிரி தான் வந்த கதை தான். ப்ரெசென்ட் பண்ண விதம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ யூவர்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.